இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய்க்கு ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். ராசிக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய் பயிற்சியாகி வந்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத வழக்குகள், எங்கேயோ யாருக்கோ நடக்கிறதுக்கு உண்டான வழக்குல இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். மேக்சிமம் அப்படி பர்சனலா எதுவும் வழக்குகள் இல்லாத பட்சத்துல அலுவலக ரீதியாகவும் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. கடந்த 45 நாட்கள்ல இவர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அந்த செவ்வாயினுடைய சனியினுடைய சேர்க்கை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கும். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருந்த நிறைய சிம்மராசி என்பர்கள் உள்நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்க போர் பதற்றம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய அன்பர்கள் வேலை இழப்புகளுக்கும் ஆளாகி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அப்படின்றது மிக அதிக அளவுல ஆயிடுச்சு. இது 12ஆம் தேதி மே மாதத்துல இருந்து ஒன் பை ஒன்னா ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம். மீண்டும் நான் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்வையிடுகிறார். அதனால அந்த வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மீண்டும் ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த மே மாதத்துல இருந்து இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய வேலை இழப்புகள், அந்த வேலை இழப்புகளை கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுத்திருக்குது இந்த செவ்வாயினுடைய கடந்த கால ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் அந்த வேலை வாய்ப்புகளை முழுமையாக கொடுக்க போறார். யாருமே பயப்பட வேண்டாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய முதல் அறிவுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கணிப்புகளின்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்மராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு யாருமே பதற்றமாக வேண்டாம். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான சில ஒரு மன தடுமாற்றங்களை வேலை ரீதியாக கொடுப்பார். ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு மன வெறுப்புகளையும் கொடுப்பார். அதாவது மன ரீதியான ஒரு விரக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்கிறீங்க. அதுல இந்த செவ்வாயும் மீண்டும் ஒரு சேரும் போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்திருப்பார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதனால ஒரு தூக்கம் இழந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மே மாதத்துல இருந்து ஒன் பை ஒன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால மீண்டும் மறுபடியும் நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சின்னதாக ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் யாராவது வெளிநாட்டுல இருந்து வரல அப்படின்ற பட்சத்துல
இடத்துல அங்கேயே ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தற்காப்பாக இருக்கும். ஏன்னா ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஒரு மெருகேத்திக்கிட்டே வருவாரு. ஒரு சில இடத்துல மிகவும் அபாயகரமான சில விளைவுகளை கொடுத்தாலும் ஒரு இடத்துல நல்ல ஒரு நன்மைகளையும் கொடுப்பாரு. அதனால நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்துகளில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இருக்க போகுது. அதனால ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க. அடுத்து வெளிநாட்டுல சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த செவ்வாய் முழுமையான ஒரு நேரத்தை கொடுக்க போறாரு. வெளிநாட்டுல நாங்க முழுமையான ஒரு குடியுரிமை பெற்று இருக்கிறோம், இங்க நாங்க சொத்துக்கள் வாங்கலாமா இல்ல எங்களுடைய சொந்த ஊர்ல தான் வாங்கணுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக இந்த இடத்துல நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த 45 நாட்கள்ல உருவாக போகுது. அதனால அதுல ஒரு முழுமையாக கவனம் செலுத்தி அதற்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் தாராளமாக ஈடுபடலாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள், உள்நாட்டுல உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் சொத்தை விற்கணும், சொத்தை வித்து நானு என்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்தை விற்கும் போது கொஞ்சம் பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த விலையில அந்த சொத்து விற்க முடியாது. ஏன்னா சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அவருடைய தாக்கம் முழுமையாக இருக்கும். அதனால கேது பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சொத்து விற்பனை அப்படின்றது இருக்காது. தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களினுடைய தொழில்ல ஒரு இடைத்தரகர்கள் மூலமாக அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இடைத்தரகர்கள் இவர்கள் கிட்ட பேசுறது ஒண்ணு, அடுத்து உங்களுடைய கிளையன்ட் கிட்ட பேசுறது ஒண்ணு. அதனால யாரையும் நம்பி உங்களுடைய தொழிலினுடைய முழுமையான ஒரு விவரத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்பட்டு ஏமாறப்பட போறது இந்த சிம்மராசி என்பர்கள் மூலமாக தான். அதனால சிம்மராசி என்பர்கள் மட்டும்தான். அதனால இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய தொழில் ரீதியான சில விஷயங்களை எந்த விதமான இடைத்தரகர்கள்கிட்டயோ ஏஜென்சி கிட்டயோ அந்த கமிஷனுக்காக வேலை பார்க்கறவங்ககிட்டயோ எந்த அளவுக்கு நீங்க உண்மையாக சொல்ல வேண்டாம். நீங்க கிளையன்ட் கிட்ட பேசும்போது எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசும்போது அந்த இடத்துல நிறைய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். விளையாட்டுத்துறையை சார்ந்த மட்டுக்கும் நிறைய விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். 6 மாதமாக எல்லா இடத்துலயும் தோல்விகள், படு தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தோல்வி அப்படின்னு ஒரு சாதாரணமா வந்தாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய அளவுக்கு இனிமே நம்மளால விளையாட்டுத்துறையிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தோல்விகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதனால உங்களுடைய அரசாங்க பதவிகள் கூட உங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்ப விளையாட்டுத்துறையில சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அங்க அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இருக்கும். அந்த அரசாங்க உத்தியோகத்திலேயே பாதிப்பு வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்விகளை இந்த விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் சந்திச்சிருப்பாங்க. அதனால இதெல்லாமே இந்த மாதத்துல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்ப பொதுவாக ராகு அல்லது குரு திசை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலகட்டத்துல தொழிலையும் வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் மீது நிறைய கசப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே மீண்டும் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதை பத்தி எல்லாம் பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அதை விருப்பப்படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த குரு பயிற்சியாவது நல்லா இருக்குமாம்மா,
குரு பயிற்சி வந்தாவது விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு சாலிடா விடிவு காலம் கிடைக்குமா? கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனி சனி பகவான் அஷ்டமத்து சனியா வந்ததுலேருந்து நிறைய சிம்மம் வந்து பாருங்க கையிருப்பு எவ்வளோ இருந்துச்சோ அதை தொலைச்சாங்க. நிறைய அவங்களோட பார்ட்னரே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி ஜென்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மனைவியே வந்து பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து பாருங்க 2,00,000 கேட்கிறா. குடுங்க குடுங்க குடுங்கன்னு உங்களை நச்சரிச்சு வாங்கி கொடுத்தாங்க. ஏம்மா நம்மளுக்கு இப்ப வசதி இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின் போது, உன் தம்பி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் அங்காளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் தங்கச்சி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, உன் பங்காளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, ஏன் தங்கச்சி கொடுக்கறதுக்கு வசதி இல்லையா அப்படின்னு பெரிய பெரிய வசனம்லாம் பேசி நம்மள நச்சரிச்சு புடுங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் கொடுத்தது திரும்பி வராம அவங்க அப்படியே தடுமாறின்னு இருக்காங்க. தங்கச்சி கிட்ட போயிட்டு காசு வேணும் காசு வேணும் திருப்பி கேட்க, அவ வந்து சண்டை போட்டு திருப்பி அனுப்ப, இப்படி ஒரு விதமான அவங்க மன உளைச்சல் படுறது இல்லாம நமக்கு பெரிய மன உளைச்சலா நம்ம சார்ந்தவங்களே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள், வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திக்கு முக்காடி போயிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல சமுதாயத்துல மரியாதை இல்ல, வீட்டுல எப்ப பாரு சண்டை போட்டிருக்காங்கப்பா, சண்டை வீடு அப்படின்னு பேர் வச்சதும் உண்டு. அதுக்கும் மேல ஆரோக்கிய குறைபாடுகள் இத்தனையும் சந்திச்ச சிம்மராசி என்பது கவலையே படாதீங்க. பெருசா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்.